எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்து பதவியும் ஏற்றுக்கிட்டாரு. சிஎம் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்ற பிறகு இப்போது ஃபஸ்ட்டு தடவையாக அந்த சட்டப்பேரவை அந்த இதில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. மண்டே அன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ப்ளசன்ட் சேஞ்ச் வேணும் பொலிட்டிக்கல் அந்த இதில் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க எக்ஸிஎம் வீட்டுக்கு அப்புறம் அதர் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்கவுங்க வீட்டில் போய் அவர் நேராக மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இது செய்யப்பட்டது அப்படின்னும் கருதப்படுது. பட் அந்த இதில் வந்து அந்த இதில் சட்டப்பேரவையில் அங்கே நடக்கும்போது கோல்டு வார் மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டியோட லெஜிஸ்லேட்டிவ் லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அவரை சிஎம் விஜயை பார்க்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு போனப்போ அங்கே சட்டப்பேரவை அந்த இதில் இதுக்கு முந்தின நாள் தான் அவர் வந்து சிஎம் விஜய் அவர் வந்து அந்த பதவி ஏற்றதுக்கு பிறகு அவங்க முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து கஜனாவை காலி பண்ணிட்டாங்க, டெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்கள்ல. அதனால் வந்து அவர் பேசலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த சிஎம் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்சிஎம்மோட வீட்டுக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து டிஎம்கே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் உதயநிதி அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். என்னமோ ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறதுனால ஹக் பண்ணணும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டோர்கிட்ட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சிஎம் விஜயும் டிஎம்கே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண உடனே 2 பேரும் கையை கட்டி ஹக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது பாசிட்டிவ் டீவியேஷனாக இருக்குது. அந்த பிட்டர்னஸ்லேருந்து அந்த கசப்பு அந்த இதுலேருந்து நிகழ்வுகள்லேருந்து பாசிட்டிவாக இது போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டிஎன் பாலிட்டிக்ஸில் ஃபார் லாங்குன்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் வந்து இந்த மாதிரி போவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு இதுதான், ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எக்ஸ்சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இப்போ ப்ரெசன்ட் சிஎம் விஜயை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்க போய் இது விசிட்டர்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பேசியிருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உதயநிதி அவரும் வந்து அங்கே இருந்தார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அது டிஎம்கே லெஜிஸ்லேட்டிவ் லீடர் வந்து சிஎம் குருபீக் புக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் அந்த டிஎம்கே ஹிஸ்ட்ரியை பற்றி அப்புறம் திராவிடன் ஐடியாலஜி அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. வந்து சிஎம் விஜய் மட்டும் போல் அவருக்கு துணையாக வந்து ஆனந்த் அப்படிங்கிறவரும் ஜெனரல் செக்ரட்டரியும் கூட போயிருந்திருக்காரு துணைக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கூட வந்து சீனியர் டிஎம்கே லீடர்ஸும் இந்த அவருடைய எக்ஸ்சிஎம்மோட ஹவுஸில் அங்கே ப்ரெசண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோட ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம சிஎம் விஜய்க்கு. அப்புறம் என்னோட அட்வைஸும் இருக்குது அதோட அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கிறது 1967க்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரெசிடென்ஸில் போய் இமீடியட்டாக போய் பார்க்குறது, அதாவது நன்றி தெரிவிக்கிறது, அதெல்லாம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம்கே லீடர்ஸு அப்புறம் வந்து அதர் பார்ட்டிஸ் அவங்கெல்லாம் கூட வந்து இந்த இனிஷியேட்டிவை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி போய் பார்த்தது எல்லாத்தையும், அதாவது அந்த பகைமை பாராட்டாமல் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸோட வந்து எம்பி ஒருத்தர் மாணிக்கம் டாகூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு கண்டினியூஸாக ஷோ பண்ணிகிட்ருக்கு இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கல்ச்சர் எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படின்னு வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. ஆழ்வார்பேட்டிலேருந்து அடுத்த இதை வந்து பார்க்க வந்திருக்காரு லீடரை விஜய் வந்து சிஎம் விஜய் அண்ணா நகருக்கு வந்திருக்காரு. எம்டிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி வைகோ அப்புறம் எம்பி துரை வைகோ அப்படிங்கிறவங்களாம் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்தவர் அப்படின்னு வந்து பெருமிதமாக வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபோட்டோஸ் கிட்ட பேசும்போது இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நெகிழ்ச்சியுடன் சொல்லியிருக்கார். அதான் இவங்க பேசிட்டு முடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க இருக்கிற அந்த மெய்டெல்லாம் இருப்பாங்கள்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வைகோ அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சிஎம் விஜய்க்கு. அப்போ வந்து அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து டிவிகேக்கு தான் வந்து ஓட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அந்த பிஎம்கே லீடர் அன்புமணி ராமதாஸ் அவங்க வீட்டுக்கும் போயிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. என்டிகே
லீடர் சீமான் அவரையும் வந்து மீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. சிஎம் விஜய் அவர் வந்து இப்போது டெல்லிக்கும் போகிறதா இருக்குன்னு சொல்லப்படுது. அங்கே போய் நம்ம பிஎம் நரேந்திர மோடி, யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா, அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்க, அப்புறம் வந்து காங்கிரஸ் லீடர் சோனியா காந்தி இவங்க எல்லாரையும் மீட் பண்ண போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஆஃபீஸுக்கு என்ட்ரு ஆன அப்புறம் வந்து அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மெசேஜ் அந்த இதெல்லாம் மீறி அந்த மீட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கோஆப்ரேஷன் அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் டைவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அதை யுனைட் பண்ணும், பாசிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. வந்து டெல்லி போகிறாருங்கிற நியூஸ் வந்திருக்கு. பட் எப்போ போகிறாரு என்ன ஏதுங்கிறது இனிமே தான் தெரிய வரும். இவர் வந்து இவ்வளோ தடங்கல்கள் இவ்வளோ இது பிரச்சனைகளுக்கு நடுவில் இவ்வளோ வந்து நேரில் போய் மீட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பு எடுத்ததுங்கிறதே வந்து ரொம்ப ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து இப்போ அது தெரியுது. இது வந்து இவருடைய வந்து அரசியல் ஜேர்னி வந்து நல்லா தொடரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.